Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் 12th பயோஜாலஜியோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2025 அதுக்கான கொஷின்ஸ். ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ இப்போ இன்னும் நீங்கள் படிக்காமல் வைக்கலையா அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்வேஸ் நீங்கள் எல்லா சாப்டரும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை கிட்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நாம் வந்து பயோஜுவாலஜிக்கு வந்து BB+BA சீரிஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது என்ன சீரிஸ் அப்படின்னா புக் பேக்கில் எந்தெந்த கொஷின் தான் படித்தா போதும், பப்ளிக்கு சென்டம் எடுக்கிறதுக்கு அண்ட் புக்கிங் சைடு என்னென்ன கொஷின் படிக்கணும்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து ஒரு சில சாப்டர்ஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவருடைய பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷனுடைய PDF வந்து ஆக்சுவலி இப்போ நான் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நான் எல்லா சாப்டர்ஸுடைய எல்லா சப்ஜெக்டுடைய PDF ஒரே இதில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விஷயத்தில் தான் ப்ரொவைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து நான் ஃபுல்லாக எதுவுமே சேவ் பண்ணல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே சேவ் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து சாப்டர் 1ல் RAR புக்கிங் சை கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் புக்கிங் சை கொஷின் அண்ட் புக் பேக் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 2ல் ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். புக் பேக் கொஷினை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் இந்த டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெர்முடைய டயக்ராம் இதெல்லாம் ஒரு தான் போட்டு பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக லேபிள் பண்ண கற்றுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் இந்த 4 கொஷின் அண்ட் புக் பேக்கில் இந்தந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 4ல் 3 கொஷின் தான். அதில் இந்த தேர்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்டம்ஸு மென்டலின் டிஸார்டர்ஸில் ஃபினைல்கெட்டனூரியா அந்த மாதிரி தாலம்சியா அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அது எந்த குரோமோசோம் அஃபெக்ட் பண்ணுது, அதனால் வருது, அதோடைய சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்னொரு கொஷின் ஆட் பண்ணிக்கோங்க. பெடிகிரி அனாலிசிஸ் அந்த கொஷின் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட டேபிள் டயக்ராம் ப்ளஸ் பெடிகிரி அனாலிசிஸ் அந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பாக்ஸ் போட்டால் மேல், ரவுண்ட் போட்டால் ஃபீமேல், அந்த ஒரு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் புக் பேக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 5ல் ஸோ நிறைய பேர் இந்த சாப்டர் 5 அப்படிங்கிறது ஒரு பெரிய சாப்டர்னால ஸ்கிப் பண்ணுவீங்க. வெறும் இந்த 4 புக்கிங்ஸ் கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு டஃப்பாக இருந்ததுன்னா அந்த 4 புக்கிங்ஸ் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின். 5 மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின். அண்ட் கண்டிப்பாக 5 மார்க்லேருந்து இந்த 4 ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் புக் பேக் கொஷின் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் யூரி மில்லர் வந்து 5 மார்க்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின். 6th லெசன்லேருந்து 5 மார்க் கேட்டாங்கன்னா அந்த 2 5 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இதுலேனா இண்டஸ்ட்ரியல் மேனாலிசம் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் வந்து இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BB+BA சீரிஸ் போட்டிருப்போம். நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா சாப்டர் 7 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் தான். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. அதில் ஆக்டிவ் பாசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி ரெஸ்பான்ஸ், இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி டிஃப்ரென்ஸ், நார்மல் செல் விசஸ் கேன்சர் செல், இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா DB கொஷின். எப்படி இருந்தாலும் உங்கள் பேப்பரில் ஒரு DB கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது இந்த 4 கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் 4 கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக்கில் இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வைரல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு 5 படிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தான் அந்த பாக்ஸ் வந்து ஒரு தான் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் வந்து இந்த 2 கொஷின் மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. நான் BB+BA சீரிஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எடுக்கிறதுக்கு. பட் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நான் பாட்னிக்கு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத யோசிப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 வியூஸ் ஆச்சு வந்தால் தான் நான் பாட்னி வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ புக் பேக்கில் இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9ல் இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க புக்கிங் சைடில். அண்ட் புக் பேக்கில் இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 10ல் இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க புக்கிங் சைடில். அண்ட் புக் பேக்கில் எல்லா கொஷின் படிச்சுக்கோங்க.
அந்த இந்த சாப்டர் 10ல் புக் பேக் இருக்கு இல்லையா, புக் பேக் தான் மெஜாரிட்டியாக கேட்பாங்க. அதனால் புக் பேக் எல்லாமே படிச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 11 இந்த 2 கொஸ்டின் அண்ட் புக் பேக்கில் இந்த கொஸ்டினில் படிச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 12 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் எல்லா கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அண்ட் புக் இன்சைடில் அந்த கொடுத்த கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது தான் 500 வியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் பாட்னி அப்லோட் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸு மெட்டீரியல் இதெல்லாம் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.